நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த வேதாளம் பேய் ஓட்டத்தான் வந்திருக்கிறது. ஒவ்வொரு பேயா ஓட்டுறேன். அண்ணாமலை அவர்கள் அதிரடி. செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒருத்தரை கேவலப்படுத்துறாருன்னா அதை நினைச்சு வருத்தப்படுறவன் தான் கோழை. அண்ணாமலை நான் கோழை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வப்பெருந்தகை தன்னுடைய வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னும் அண்ணாமலை அவருடைய வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கின்றார். அண்ணாமலை என்னை பார்த்து என் தாய் பெருமைப்படுவாள், ஆனால் உன் தாய் உன்னை பார்த்து பெருமைப்படுறதுக்கு இன்னாயா இருக்குது அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோழை இல்லை என்று சொல்கிறாரு. கடந்த கால தன் மீது இருக்கக்கூடிய வழக்கக்கூடிய விவரம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கின்றாரு. ஸோ இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா செல்வப்பெருந்தகை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரா? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வேதாளம் தான். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேய் இருக்குது. அந்த பேயை தான் ஓட்ட நான் வந்திருக்கிறேன், ஒவ்வொன்றா ஓட்டுறேனே அப்படின்னு சொல்லியிருப்பார். எதற்காக சொன்னார்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை பற்றி குறிப்பிடுகின்ற போது அந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் லிங்கி கட்டிக்கிட்டு பேட்டி கொடுப்பதா சொல்கிறாங்க. நான் எப்போதும் லுங்கி கட்டிக்கிட்டு பேட்டி தந்தது கிடையாது. வீட்டில் வேணா நான் லுங்கி கட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் அண்ணாமலை அவர்கள் தவறாக குறிப்பிட்டுட்டாரு. நான் வேட்டி கட்டிக்கிட்டு தான் பேட்டி அளிக்கிறேன். லுங்கி கட்டுறதுன்னா அவ்வளோ தப்புங்களா? எங்கள் இஸ்லாமியருடைய பாரம்பரியமே லுங்கி தானுங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இப்படி எல்லா இடத்துலையும் பெண்களும் ஆண்களும் பாகுபாடு இல்லாமல் லுங்கி கட்டுறாங்களே, அது ஒரு ட்ரெடிஷ்னல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணாமலை என்ற வேதாளம் என்பது அதிமுக விட்டுட்டு செல்வப்பெருந்தகை மீது ஏறி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் செல்வப்பெருந்தகை அவர்களை புகழ்ந்து தள்ளியிருப்பார். ஆமாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு செல்வப்பெருந்தகை அவர்கள் சொல்கிறாருன்னா நிஜம்தானுங்க. கூட்டணியில் இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கின்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பெருந்தகைக்கு ஆதரவாக ஜெயக்குமார் அவர்கள் பேசிட்டு இன்னைக்கு எங்கள் மேலே இருக்கக்கூடிய வேதாளம் என்பது இன்னைக்கு செல்வப்பெருந்தகை மீது ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பா அந்த வேதாளமானது எங்களை விட்டுச்சுரா சாமி, இனி எங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை இந்த வேதாளம் என்பது எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதிமுகவா கிங்கா, இனி அங்கே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வப்பெருந்தகை மீது தாவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரா? என்ன நமக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம அண்ணாமலை அவர்களை பேச பேச பக்கத்தில் இருந்த அதிமுக பெண் நிர்வாகி கோகுல இந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா எழுந்தே போகிறாங்க. நடப்புவாங்கய்யா 24 மணி நேரம் இந்த அண்ணாமலை வேதாளம் பேய் அரைச்சம்மாவே அரைச்சிட்டு எனக்கு நேரமாச்சு நான் போகிறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதற்கு பிறகு லுங்கி மேட்டரை பற்றி பேசுகின்ற போது கோகுல இந்திரா அவர்கள் உட்காருவாங்க. அதனால் கோகுல இந்திராவுக்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை விமர்சிப்பதை பிடிக்கல போல் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படி தான் அதிமுகவுடைய அரசியல் இருக்குது. சரி, அங்கிருந்து அப்படியே செல்வப்பெருந்தகைக்கு வந்தால் நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார், செல்வப்பெருந்தகை அவர்கள் ரவுடியாக இருந்தாரா இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன்னா, நான் ரவுடி கிடையாது, என் மீது குண்டாசு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தானே நாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டியதாக இருந்தது. இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சிகளில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் குண்டாஸில் உள்ளே போன ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார். இதுவே அந்த கட்சிக்கு பெருத்த அவமானம் இல்லையா? 1885 காங்கிரஸ் ஆனது தொடங்கப்பட்டது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகுதியற்ற நபரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன ஹைலைட் தெரியுமா? இவ்வளோ நேரம் செல்வப்பெருந்தகை தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வச்சுட்டு வந்தார் இல்லை? இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக காரங்க ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைவர் சூப்பராக செல்வப்பெருந்தகைக்கு பதிலடி கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த கால தலைவர்களும் சரி, இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, இதை தாயா காங்கிரஸுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கிட்ட போயிட்டு நாங்கள் சொன்னோம்யா. ஆனால் டெல்லியில் இருக்கின்ற தலைமையானது நாங்கள் சொல்கிறத எதுவும் எடுத்துக்கலிங்க. ஆனால் இன்னைக்கு நீ வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்க பாரு அண்ணாமலை, உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்வப்பெருந்தகை அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையும் அவர் செய்திருக்கின்ற குற்றங்களையும் சுட்டி காட்டுகின்ற போது அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்தாங்களாங்க. இதுவே செல்வப்பெருந்தகை அவர்கள் ஆராய வேண்டிய ஒன்று. என்னையா இது? நாம் தலைவராக இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக போர்க்கொடியா? இன்னும் செல்வப்பெருந்தகை அவர்கள் யார், என்ன, எப்படி காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த போகிறாரு, யாருக்கு எதிராக செயல்பட போகிறாரு அப்படின்லாம் இன்னும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு முழுசாக கூட தெரியல. அதற்குள்ளாக
அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கானுங்களே ஐயா. காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இருக்கும், ஆனால் அதற்காக அடுத்தவன் குற்றச்சாட்டு வைக்கிறான், அதற்கு கூட கைத்தடுக்கின்ற கோஷ்டி நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்ம எப்படா காங்கிரஸில் சர்வே பண்ணுறதுரா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரி முகாமுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும். அண்ணாமலைக்கு இந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்தோமே கடந்த காலத்தில் அண்ணாமலைன்னு இருந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை நம்ம கட்சியில் இருக்கவங்க கூட இருக்கலாம் போல இருக்குதாடா, கூட இருந்தே குழி பறிக்கலாம் போல இருக்குதாடா. அதனால் கொஞ்சம் தயவு செய்து நாம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும். தாம் புனிதர் என்று மாத்தட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய கடந்த கால வரலாறை கொஞ்சம் செல்வப்பெருந்தை அவர்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து நாவடக்கம் இருக்கணும். அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுகவில் ஏகப்பட்ட பேர் என்ன வேதாளம்னு சொல்கிறாங்க. இந்த பிசாசுகளால் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, தமிழ்நாடு முன்னேறல, அதே மாதிரி பயிரிழப்புக்கு தண்ணி கிடையாது, ஒட்டுமொத்தமாக 70 ஆண்டு காலமாக சீரழிச்சிருக்காங்க. ஒருத்தராக நான் பேய் ஓட்டுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லி முடிச்சிருப்பார். ஆனால் செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை நீ ஒருத்தரை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற, நீ யாரை கேவலப்படுத்தாமல் இருந்திருக்கிற, எல்லாரையும் நீ கேவலப்படுத்தியிருக்கிற. ஒன்று மட்டும் நினச்சிக்க, நீ கேவலப்படுத்துறியே என்பதற்காக ஒருத்தன் அச்சப்பட்டான்னு வச்சுங்களேன், அவன் தான் என் கோழை. அண்ணாமலை நீ பேச பேச நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னுடைய வழக்குகளுடைய தன்மை உனக்கு தெரியலையா அப்படின்னு செல்வப்பெருந்தை அவர்கள் சொல்கிறார். என்ன வழக்கினுடைய தன்மை தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கின்ற போது, ஏன் என் மீது ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்களா இல்லையா, அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டேனா இல்லையா, அப்போ கூட இந்த வழக்குகளில் ஒன்றும் கிடையாது என்று திரும்ப பெற்றாங்களா இல்லையா, நான் நீதிமன்றத்து வரைக்கும் போய் நான் நிரபராதி என்று நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறேன், இன்னும் நான் ரவுடி, நான் இன்னும் குண்டாசில் போனேன் அப்படின்னு சொன்னால் என்னையா நீ, அப்போனா அவதூறு தானே பரப்புற, அடுத்தவனை கேவலை தானே படுத்துற அப்படின்னு சொல்லிவிட்டு, தபாரு என் தாயை பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அத்தனையும் மனசில் வாங்கிட்டு மக்களுக்காக போராடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு நாளும் உயர தொட தொட என் தாய் பெருமைப்படுகின்றாள். அண்ணாமலை உன்னை நினச்சி உன் தாய் பெருமைப்படுத்த என்னாயாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ எந்த மடத்தின் முன்பாக நின்று எதனால் பதவியை ராஜினாமா பண்ணி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் உன் தாய் உன்னை பார்த்து பெருமைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளோ கீழ்மட்டத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வந்திருக்கிறேன், எனக்கு பெருமைப்பட 1000 இது அண்ணாமலை உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த பார்ப்பா செல்வப்பெருந்தை அவர்களே, நீ என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் என் மீது வழக்கு இருந்ததாக வரலாறு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட, அதுக்கு உன் மீது குண்டர் சட்டமே போடப்பட்டு உள்ள இருந்திருக்கிற அப்படின்றத எடுத்து காட்டியிருக்காங்க. இரண்டாவது, கடந்த கால வழக்குகள் இருந்து நீ வெளியே வந்துடலாமையா, ஆனால் நீ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டு புனிதன் மாதிரி நீ உலாவறியே, ஆனால் நீ லண்டனில் கல்லூரி தொடங்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி உமையாளவர்கள் பங்குதாரராக இருப்பதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தமிழகம் அல்லது இந்தியா முழுவதும் இருக்கின்ற சொத்துக்கள் எப்படி சம்பாதித்த என்ற விஷயமானது இன்னும் கையில் இருக்குதியா. அதனால் கடந்த காலங்கள் வழக்குகள் முடிந்து போனவை, ஆனால் நிகழ்காலத்தில் வரப்போகின்ற வழக்கில் நீ நிரபராதி என்று தப்பிக்கவே முடியாது, குற்றவாளியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. இரண்டாவதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பெருமைப்பட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால், செல்வப்பெருந்தகையை விட கீழ்மட்டத்திலிருந்து ஆடு மாடுகள் மேய்த்து விவசாய கூலியாக இருந்து விவசாயத்தில் முன்னேறி படித்து ஐபிஎஸ் ஆகி இங்கே தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிறாரு. அதனால் செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் திரளானது எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் அண்ணாமலை பின்னாடி யார் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, ரவுடிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நேற்று அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலை சொல்லியிருப்பார். என்னங்க அங்கங்கே அண்ணாமலையுடைய உருவ பொம்மையா அதை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு 4 பேர் எரிக்கிறான், அங்கே ஒரு 10 பேர் எரிக்கிறான், என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே எங்கே கூட்டமாக கூடிக்கிட்டு எங்கே இந்த உருவ பொம்மையை எரிக்கிறாங்க, கட்சி ஆஃபீஸில் 4 பேரை கொண்டிருப்பான், அவன் மட்டும் போய் உருவ பொம்மை எரிச்சிட்டு வரான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா காமெடி பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு தான் தமிழகம் முழுவதும் காங்கிரஸுக்கு தொண்டர்களே இல்லாத நிலை இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸில் தொண்டர்கள் கிடையாது, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் செல்வப்பெருந்தை என்ன சொல்கிறாரு, என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது, எந்த மடத்தில் போய் நின்னார் அண்ணாமலை அவர்கள், அந்த மடத்துக்காரங்க தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இரண்டாவது, நேற்று கூட பார்த்தீங்கன்னா
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கிட்டையும் துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கிட்டையும் அண்ணாமலை பற்றியான விவரத்தை கேட்டிருக்கேன், வெளியே வார்த்தண்டி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்முடைய செல்வப்பெருந்தகை அவர் சொல்கிறாரு. ஸோ செல்வப்பெருந்தகை அண்ணாமலை மோதல் யார் சொல்வது உண்மை, எது வெளியே வரப்போகுது, யார் அசிங்கப்படுத்த போகிறாங்க, வழக்குகளை காட்டி என்னை அச்சுறுத்த முடியாது, நாங்கள் நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர்கள் அப்படின்னு செல்வப்பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு. ஸோ செல்வப்பெருந்தைக்கு எதிராக இன்னும் ஆதாரங்களை அண்ணாமலை திரட்டுவாரா? இல்லைப்பா, செல்வப்பெருந்தைக்கெல்லாம் நமக்கு ஒரு இடே கிடையாது, நம்ம மீண்டும் திமுகவுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் திரும்புவாரா? இல்லை அதிமுக பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக பெரிய பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக திரும்புவாங்களா? சரி, யார் இதில் கோழை, யார் பார்த்திங்கன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்க போகிறாங்க சமுதாயத்தில், எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.